ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம வாழைப்பூ வச்சு வடை பண்ணியிருப்போம், பருப்பூசலி பண்ணியிருப்போம், ஏன் தேங்காய் போட்டு கறி கூட பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம அந்த வாழைப்பூவை வச்சு ஒரு அடை பண்ண போகிறோம். வாங்க, வாழைப்பூ அடை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை பண்ணுறதுக்கு நான் 1/2 கப்பு அரிசி எடுத்துட்டுருக்கேன், 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பயத்தம்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு. இப்போ இது கூட 25லேருந்து 30 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். இதை 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இது ஊறுற சமயம் நம்ம வாழைப்பூவை நறுக்கி மோடில் போட்டு வச்சுருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துண்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடியை போட்டு வாழைப்பூ முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு 2 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு 1 மணி நேரமாக ஊறின்ட்டுருக்கு. தண்ணியை நல்லா வடியை விட்டுட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தை சேர்த்து நல்லா திக்கான மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இல்லை வாழைப்பூ வெங்காயம் சேர்ந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நீர்த்துக்கும். அப்புறம் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி அப்புறம் கூட விட்டுக்கலாம். இப்போ இதை நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம நிறையா பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோன்றனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த மாவு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் பருப்பெல்லாம் நல்லா அரைஞ்சிடும். அரிசி கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப இல்லை, லேசாக நீங்கள் மாவை எடுத்து விடும்போது அது கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு இருக்க மாவில் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு அதில் வாழைப்பூ வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொத்தமாகவும் சேர்த்துக்கலாம். பட் மொத்த மாவுலேயும் நீங்கள் வாழைப்பூ வெங்காயம்லாம் சேர்த்தேன்னா ரொம்ப நீர்த்துடும். ஸோ நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு யூஸ் பண்ணால் கூட அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. வெங்காயத்தோட தண்ணி இதுவாக இருக்கும். அதனால இன்றைக்கி எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துட்டு அதில் சேர்த்துண்டு நீங்கள் அடை வார்த்துக்கோங்க. இப்போ அடை வார்க்கிறதுக்கு தோசைக்கல்லில் எண்ணெயை விட்டு நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் அதில் 2-3 வாட்டி தண்ணியை விட்டு நல்லா தோசைக்கல்லை தேங்கோ. அப்போ அது நல்ல ஒரு சூடாகவும் இருக்கும். அந்த அடை பண்ணும்போது அடை மாவை விட்டு நம்ம தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே அது பிதுங்கி லம்பாக இருக்கும் இல்லையா, அதை மாதிரிலாம் வராமல் நார்மலாக அழகான தோசை மாதிரி அழகாக நம்மளால் அதை வாக்க முடியும். நடுப்புற லேசாக அதை ஓட்டை போட்டுருங்கோ. அப்போ தான் அதில் நீங்கள் எண்ணெய் விட்டேன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மிடில் பார்ட்டும் எட்ஜஸ்லேயும் எண்ணெயை விட்டு நல்லா இது அதோட எட்ஜஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி ப்ரௌனிஷ் ஆகணும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு திருப்பி எண்ணெயை விட்டு 2-3 நிமிஷம் மீடியம் ஹை ஃப்ளேம்லேயோ இல்லைன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம், உங்கள் சௌரியம். நல்லா 2 சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். தோசை சாப்பிட்ற மாதிரி அடையை ரொம்ப பதமாக சாஃப்டாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. நல்லா கிறிஸ்பியாக எடுத்து சாப்பிட்டேன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த மாவில் பார்த்தேன்னா நான் 1/2 கப்பு அரிசி எடுத்துட்டுருக்கேன். பொதுவாக 1 கப்பு அரிசி எடுத்துப்பா, நான் 1/2 கப்பு தான் எடுத்துட்டுருக்கேன். இது ரொம்ப சாஃப்டான அடையாக இருக்கும். வாழைப்பூ வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கும்போது அது இன்னும் சாஃப்டாகும். உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சேன்னா 1 கப்பு அரிசி எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் பொறுமையாக நான் போட்டு எடுத்துப்பேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா 1/2 கப்பு அரிசி எடுத்துக்கலாம். அரிசி இந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான். ஸோ 1/2 கப்பு அரிசி போட்டேன்னா கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அடை 2 சைடுமே கிறிஸ்பியாக எடுத்து இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்துட்டு நீங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவியல் கொடுக்கலாம். ஏன்னா இது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் தான், நிறைய பருப்பு தான் சேர்த்துருக்கோம். வெஜிடபிள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அவியல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை, வேறு ஏதாவது ஈஸி காம்பினேஷன் என்னென்னு பார்த்தேன்னா வெண்ணெயும் வெல்லமும். ஸோ சுட சுட அடையில் வெண்ணெயை நல்லா தடவிட்டு கொஞ்சமாக வெல்லத்தை தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு டீட்டெயில்டு ரெசிபி மெஷர்மெண்ட்ஸ் என்ன, எவ்வளோ பருப்பு எவ்வளோ அரிசி, இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினச்சேன்னா அது என்னோடய வெப்சைட்டில் இருக்குது, அதையும் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.